பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். அடுத்தவங்களுக்காக வாழற ஆள் நான். பொன்னம்பலம் சார் வந்து நாங்கள் சின்ன 96 பயங்கரமாக வந்து பார்த்து வீழ்ந்த ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ, இப்போ வீட்டில் வந்து அவரே தனியாக இருக்காரு, ஃபேமிலி எங்கே போயிட்டாங்க, அவருடைய மகன் மகள் எங்கே இருக்காங்க? ஐயோ இதெல்லாம் கேட்டுங்க. பாரம் என்பது சின்ன வயசுலேருந்து யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சுவேன். அடுத்தவங்களுக்காக வாழற ஆள் நான். இப்போ நான் என் மனைவி மக்களோடு இங்கே இருக்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டில் என்னை கல்யாணம் பண்ணும்போதே ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது, அது அவமானப்படுத்த நினைக்கலாம், எனக்கு குலதெய்வம் மாதிரி இந்த சினிமா தாய் தான் என்னை வந்து இன்றைக்கி வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி என் பெரிய குடும்பத்தை காப்பாற்றிருக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு இன்னொருத்தரோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும், மனநிலை வேறு மாதிரி இருக்கும். ஏன் மனநிலை, என் வாய்ப்புடைய மனநிலை சினிமாவினால ஆகாது. இத்தனைக்கும் அவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா திரு ராதாரவி அவர்களுடைய பர்சனல் பிஏ, அவரும் சினிமாவில் இருக்கார். இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப முட்டுக்கட்டையாக இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் தளர்த்து ராதாரவி தான் சொல்லி சினிமாக்காரனாக வெறுக்காதம்மா, அவரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட பிறந்தவர் தான், நீ நேரில் அங்கே படத்தில் பார்த்தது வேறு, அவரை நேராக பாருன்னு நான் நார்மலாக இருக்கிற வீடியோ எனக்கு தெரியாமல் யாரோ எடுத்து காட்டியிருக்காங்க. ஓஹோ சினிமாவில் இருக்கவங்க இருக்க மாட்டேன், இவர் தான் சாதாரணமாக ஜாலியாக சிரிச்சு பேசினேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. எனினும் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அவங்க ஃபஸ்ட்டு என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் போது ஒரே ஒரு விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சில விஷயங்களை வெளியே வைக்கணும், ஒரு சில விஷயங்களை உள்ளே வைக்கணும். நான் உங்கள் சினிமா என்ற ஒரு விஷயம் அதை வந்து கதவுக்கு வெளியே வச்சிருங்க.